வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு 38 சைஸ்க்கு ஒரு அம்பர்லா டைப் ஒரு ஃப்ராக் அல்லது நம்ம குர்த்தியாவும் போட்டுக்கலாம். அது எப்படி செய்யலாம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான துணி 3 மீட்டர் எடுக்கணும். 44 இன்ச் உயரத்துல 3 மீட்டர் எடுக்கணும். 36 இன்ச்சா 6 இன்ச் எடுத்தா 3.5 மீட்டர் எடுத்துக்கணும். உயரம் குறைய குறைய துணி நம்மளுக்கு கூட வேணும். இது நம்மளுக்கு 60 இன்ச்சு துணி தான் நான் இதுல எடுத்திருக்கிறேன். அதனால நான் இதுல 2 மீட்டர் தான் நான் எடுத்திருக்கேன் 60 இன்ச்ல. மற்றபடி பிளெயின் மெட்டீரியல்ல நான் 1 மீட்டர் எடுத்திருக்கிறேன். அப்ப எனக்கு 3 மீட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த பிளேன் எதுக்கு எடுத்திருக்கேன்னா ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கறதுக்கு கைக்கும் இப்ப நம்ம நெக்குக்கு இதுகளுக்கெல்லாம் ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதுல கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். இப்ப இது நீங்க எடுக்கலன்னு சொல்லிட்டா சேம் மெட்டீரியல்ல 3 மீட்டர் எடுத்துக்கோங்க. இப்ப மேல் பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வெட்ட போறோம். அந்த வாங்கியிருக்கிற துணியை 4 மடிச்சு போட்டுக்கிறணும். அதாவது 2 பக்கமும் இந்த பக்கம் 4மே மூடின மாதிரி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்ப இந்த பகுதியை நம்ம வெட்டுவோம். மேல 14 இன்ச் உயரம் பிளஸ் 1 இன்ச் தையலுக்கு கீழே 1/2 இன்ச் மேல 1 இன்ச் சேர்த்து 15க்கு மார்க் பண்றேன். ஷோல்டர் மார்க் பண்ணணும். 6.5 இன்ச் ஷோல்டர் மேல 6.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அதே 6.5 இன்ச் கீழையும் மார்க் பண்றேன். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இப்ப உடம்பு மார்க் பண்ணணும். உடம்பு பிளஸ் 2 இன்ச் சேர்த்துக்க ஈசலவன்ஸ் தையலுக்கெல்லாம் சேர்த்து இப்ப நம்ம 38 இன்ச்சு கீழே 4 பிரிக்கிற நேரம் நம்மளுக்கு 9 வரும். அதோட 2 இன்ச்சு சேர்த்து 11க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரம் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஷோல்டர் நடுவுல இருக்குது. இது 2க்கு நடுவுல இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். இப்ப இங்க 11 வச்சிருக்கிற இடத்துல இங்க 1 இன்ச் குறைச்சு 10.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். நெக்ல இந்த இடத்துல 2.5 இன்ச் மார்க் பண்றேன். அகலம் 2.5 இன்ச்சு. அடுத்தது பின்னாடி ஒரு 4 இன்ச்சும் முன்னாடி 6 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இப்ப இது ஃப்ரண்ட் நெக் இன்னொரு 1/2 இன்ச் உள்ளுக்கு தள்ளணும். அப்ப ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி புள்ளி வச்சுட்டு இதுல இப்படி இதோட கொண்டு சேர்த்து விட்டுறணும். இது முன் பாட்டு, இது பின் பாட்டு. இப்ப இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு மேல குறைச்சுக்கிறணும். ஒரு ஸ்லாண்டிங்கா, அப்பதான் அது அழகா வரும். இப்ப அவ்வளோதான் நாங்க முன் பாட்டு வெட்டியாச்சு. அடுத்து அம்பர்லா கட்டு கீழே பாட்டம் பார்ட் வெட்ட போறோம். இப்ப நான் 60 இன்ச் துணி எடுத்திருக்கிறதுனால நான் இத ஒரு டிசைனர் அம்பர்லாவா மாட்ட போறேன். அதாவது மேல உயரம் குறைவா வெட்டிட்டு கீழே நான் பிளேன் எடுத்திருக்கிற பிளேன் மெட்டீரியல் கீழே ஃப்ரில் மாதிரி வைக்க போறேன். அப்ப நாங்க எப்படி செய்யணும்னா துணியை இப்படி 4 மடிச்சு போட்டுக்கிறணும். போட்டுட்டு இப்ப இந்த இடத்த நம்ம திருப்பி போடுவோம். இந்த பகுதியில 4 மூடின பகுதியா இருக்குது. இப்ப இந்த பாட்டு இருக்குது, இந்த கார்னர் பகுதி இருக்குது. இந்த கார்னர்ல நாங்க வெட்டின அந்த டொப் பாட்டை எடுத்து மடிச்சுக்கிறோம். இந்த இடுப்பு பகுதி, இந்த டொப் பாட்டோட இடுப்பு பகுதி எவ்வளவு தூரம் வருதோ அந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு மார்க் ஒன் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்ப கீழே இப்ப மேல இடுப்பு கட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே இதுல எவ்வளவு உயரம் இருக்கோ இந்த அளவு உயரத்தை நம்ம முடிச்சுக்கிடுவோம். அதுக்கு பிறகு நாங்க அந்த ஜாயிண்ட் துணியை சேர்த்துக்குவோம். அப்ப இது நீங்க அப்படியே தூக்கி இதோட இப்படி மடிச்சு விட்டுருங்க. இப்ப இந்த அளவுக்கு மடிச்சு போட்டாச்சு. அப்ப நாங்க இந்த கர்வையே அப்படியே எடுத்துடுவோம். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு எவ்வளவு இருக்குதுன்னா சரியா 20 தடவை இருக்குது, 20 இருக்குது. அப்ப நான் 20க்கு அப்படியே மார்க் பண்ணிட்டு வரேன். அந்த எண்டில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கே மார்க் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான். இப்போ இந்த கர்வை பூரா ஒன்று சேர்த்துடணும். சேர்த்து இதை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது 8 பாட்டா நான் மடிச்சிருக்கிறேன். அப்போ நாங்களும் இந்த துணியை இப்படி மடிச்சிட்டு 4 பாட்டை மடிச்சிட்டு அடுத்தது இன்னொரு டபுளா இப்படி 8 பாட்டா நான் மடிச்சிருக்கிறேன். மடிச்சிட்டு இது எந்த அளவுக்கு இந்த துணி வருதோ அப்படியே இதுல நம்ம உயரத்துக்கு இதை ஃப்ரீ மாதிரி வெட்டி எடுத்துருவோம். அந்த 4 ஸ்லீவ்க்கும் நான் இப்படி மடிச்சு போட்டுட்டேன். இப்ப நம்மளுக்கு இந்த முன்பக்கம் இதுல ஓப்பன் இருக்குது. இதுல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த அளவுக்கு ஸ்லீவ் எடுத்துடலாம். இப்ப கை மார்க் பண்ணுவோம். எப்பவும் போலதான் நீங்க உங்களுக்கு எவ்வளவு கை லென்த் உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறலாம். இப்ப நான் சின்ன இந்த அளவுக்கு ஒரு சின்ன கை மாதிரி தான் வைக்கிறேன்.
இப்போ வந்து இதுக்கு ஃபுல்லாவே 8 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன். அதாவது கீழே 1/2 இன்ச்சு மேல இன்ச்சு தையலுக்கு போக 7 இன்ச்சு தான் கையில உயரம். இங்க இருந்து 7 இன்ச்சுக்கு கோடு போட்டாச்சு, உயரம் தேவையான உயரம். 3 இன்ச்சுக்கு ஒரு டவுன் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு 9, அதாவது நம்ம ஆமோல் இறக்கம் இப்போ 6 தானே வச்சேன், அதோட ஒரு 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ கூட்டிக்கலாம். இப்போ 6 வைக்கிற இடத்துல ஒரு 3 இன்ச்சு கூட்டினா கூட ஒரு 8 இன்ச்சு வரும். இந்த அளவு நம்மளுக்கு துணி போதும். இந்த இடத்துல ஸ்லீவ் வந்து இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த இடத்துல இப்படி கொண்டாந்து சேர்த்துடணும். கீழே வந்து அடி அகலம் வந்து எங்களுக்கு 6 தேவைப்படும். அப்போ இந்த 6க்கு நேரம் கோடு போட்டுட்டு இதை அப்படியே கிராஸா அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தையலுக்கு ஒரு இன்ச்சு வச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு ஆமுக்கு மட்டும் ஒரு லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து இதை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்து இவ்வளவுதான். ஸ்லீவும் வெட்டி முடிச்சாச்சு. இப்ப மீதமுள்ள துணி வந்து கழுத்து பீஸ் தைக்க வச்சுக்கிறோம். இப்ப இதை எப்படி தைக்கலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிளாட்ல வந்து நாங்க எக்ஸ்ட்ரா கீழே ஜாயின் பண்ண வெட்டி வச்சிருந்த அந்த ரெட் கலர் பீஸை வந்து அப்படியே ஃபுல் சர்க்கிளுக்கும் நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணி அப்படியே தையல் போட்டு அடிச்சு உள் பக்கத்தால இந்த பாருங்க 2 துணியும் ஜாயின் பண்ணிட்டு கீழ் பக்கத்தையும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு அப்படியே வாட்டியையும் மடிச்சு தைச்சிட்டேன். அப்படியே ஃபுல்லா இது வந்து ஒரு ஃபுல் ஃபிளாடு தான் நான் வெட்டி இருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஃபுல்லாவே தைச்சு முடிச்சாச்சு. அப்போ இந்த கீழ்பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். முன்பாட்டு கழுத்து பீஸ் தைக்கணும். நெக் பார்ட் தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணணும். இப்போ நான் வந்து இருக்கிற எக்ஸஸ் துணியில வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். கிராஸ் பீஸ்க்கு வந்து நாங்கள் கிராஸா 2 பார்ட் வெட்டிட்டு அப்படியே இதை இந்த மேல் பகுதியில் இப்படி வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஒரு கிராஸா தையல் போட்டுக்கிறணும். இப்போ இந்த மேல் பகுதி எடுத்துட்டு இந்த துணியில நல்ல பகுதியை அடிப்பகுதி வச்சுட்டு இதை அப்படியே சுத்தி வர ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். இப்போ இப்படி தைச்சு முடிச்சாச்சு. உள் பக்கம் அப்படியே மடிச்சு தையல் போட்டாச்சு. இதே மாதிரி பின் பக்கமும் தைச்சிருக்கோம். இப்போ இந்த 2 ஷோல்டரையும் பொருத்தணும். 2மே இப்படி சமமா வச்சுட்டு கழுத்து பகுதி சேமா இருக்கணும். எந்த அளவும் நான் மெஷர் பண்ணல ஒன்னும், சும்மா நம்மளுக்கு அந்த வெட்டு பீஸ் உளுந்ததுல நான் சும்மா 4யும் 2யும் சேர்த்து ஜாயின் பண்ணிருக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு இப்ப இந்த ஷேப்பை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த ஓரத்தை அப்படியே நான் தையல் போட்டுக்கிறேன். இதை நாங்க ஷோல்டர்ல வச்சு பொருத்துவோம். ஷோல்டர்ல இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளிட்டு 1 இன்ச்சு தள்ளிட்டு இத இப்படி உள் பக்கமா திருப்பிட்டு சரியா இந்த ஜாயிண்ட் வந்து இந்த ஷோல்டர்ல வர்ற மாதிரி வச்சு 1 இன்ச்சு தள்ளிட்டு இதுல ஒரு தையல் போட்டுட்டோம்னு சொன்னா சும்மா அப்படி இழுத்து விட்டா இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நான் இந்த நடு ஷோல்டர்ல இருந்து இந்த பக்கத்துக்கு கீழ் பகுதிக்கு பொறுத்துறேன். போட்டு விட்டோன்னே இந்த ஸ்லீவுக்கு மேலால இப்படி இருக்கும். இது வேணா நீங்க வந்து அந்த ரெட் கலர் பீஸ்லயே கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த பிளெயின் மெட்டீரியலை நான் இதே மெட்டீரியல்ல செஞ்சிருக்கேன். இதே மாதிரி மத்த பக்கமும் செஞ்சு எடுத்துக்கணும். இப்ப இது உடம்பு கை பகுதி எல்லாம் பொருத்தி முடிச்சாச்சு. இப்ப இதை நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கிறணும். திருப்பி எடுத்துட்டு இந்த 2 சைட் பார்ட் இருக்குது அதை சமமா எடுத்துக்கிறணும். 2 சைடு ஓரத்தையும் சமமா எடுத்துட்டு இப்ப நாங்க ஸ்கர்ட் பகுதி எடுத்துக்கிறோம். ஸ்கர்ட்லயும் நல்ல பக்கம் திருப்பி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுட்டு இந்த பிளவுஸ் அடி பகுதி இருக்குது, இதுல இந்த ஓப்பன் பகுதியையும் இந்த நம்ம தையல் போட்டிருக்கிறோம் இந்த பகுதியையும் ஒன்னா வச்சுக்கிறோம். அப்படியே தையல் போட்டுட்டு எக்ஸஸா உள்ளத பூரா நாங்க ஃபிளீட் வச்சு விட்டுறணும்.
அப்படியே சின்ன சின்ன சுருக்கா சுருக்கினோம்னா நல்ல ஃபிளாடா நம்மளுக்கு வந்துடும். இப்ப இதுல வந்து ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டுக்கிறேன். அதாவது இந்த 2 எண்டு ஒரு தையல் போட்டுட்டு அடுத்த பகுதியும் ஒரு பகுதியை பிடிச்சிட்டு மீதமுள்ள இந்த உடம்பு இந்த பகுதி உடம்பு இவ்வளவுதான் நம்மளுக்கு அளவு. இந்த அளவை பூரா அப்படியே ஃபிளீட் வச்சுட்டு வரோம். இவ்வளவுதான் பாருங்க. ஒரு ஃபுல் ஃபிளாட் அம்பர்லா கட் வந்து எப்படி கட் பண்ணி இப்ப தச்சு உங்களுக்கு காட்டிட்டேன். இதே மாதிரி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.